ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மதுரையில் இருக்கிற அதிசயம் தீம் பார்க்கு வந்திருக்கோம். ரொம்ப நாளாக இங்கே வரணும்னு நினச்சிட்டு வர முடியாமல் ஃபைனலாக நம்ம இன்றைக்கி வந்தாச்சு. செம்ம க்ரௌடு. உள்ளே வந்தோடனே அங்கே ஷட்டர்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்துச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம். அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். உள்ளே வந்தோன்னே செம்ம க்ரௌடு. டிக்கெட்டு எப்படிலாம் வாங்கி உள்ளே போகிறதுன்ட்டு ஒரே இதுவாக இருக்குது. இங்கே அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு 800 ரூபாயும், சைல்டுக்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே வரும்போது இந்த கிங்காங் பொம்மையை பார்க்க அப்படியே மிரள வச்சுச்சு. நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ஓல்ட் அதிசயமையும் நம்ம மினிமேச்சராக செஞ்சு வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. இதை பார்க்கும் போதே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் இதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் வீடியோ சரியாக எடுக்க முடியல. லாஸ்ட்டாக நம்ம ரிட்டர்ன் வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி, நம்ம டிக்கெட் எடுக்கிறது போய் டிக்கெட் வாங்குகிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டிக்கெட் வாங்க போயாச்சு. ஃபைனலாக நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்கிட்டு இப்போ அடுத்து உள்ளே போகிறது தான் வேலை. இங்கே உள்ளே போகிறதுக்குள்ளே செம்ம கூட்டத்தில் அப்படி நசுக்கி புசுக்கி அப்படின்ட்டு இப்படின்ட்டு உள்ளே போயாச்சு ஒரு வழியாக. உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு லுக்கு இப்படி தான் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா வெல்கம் யூன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பேஸ் வாக்குன்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தாங்க. வெளியே போகும்போது ஒன்றும் தெரியல, என்னமோ ரவுண்டாக சுற்றுது அப்படின்னு தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் உள்ளே போகும்போது மட்டும்தான் ரொம்ப கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இதை விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. அப்பா, பார்க்க சாதாரணமாக இருந்தாலும் உள்ளே இருந்தால் தலைகீழ சுற்றுற மாதிரி ஆகி கடைசியில் வெளியே வந்தாச்சு. இப்போ அடுத்த மிரர் ஹவுஸ்ன்னு சொல்லி உள்ளே போனால் ஒரே கண்ணாடியாக கலர் லைட்லாம் போட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் டக்குன்னு முடிஞ்சு வெளியே வந்தாச்சு. அண்ட் ஃபைனலி நம்ம வாட்டர் பார்க்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இதுக்கு முன்னாடி வாட்டர் பார்க் வரதுக்கு முன்னாடி அங்கனக்குள்ளே நம்ம ஒரு இடம் இருக்கும். அங்கே வந்து லாக்கர் கொடுப்பாங்க. 200 ரூபா கொடுத்தா ஒரு பூட்டு கொடுப்பாங்க. அந்த நம்ம பூட்டை பார்த்து நம்ம நம்பரை அந்த எடுத்துகிட்டு போய் அந்த லாக்கரில் நம்ம திங்ஸ்லாம் அங்கே வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதா பண்ணிவிட்டு நம்ம இதுக்குள்ளே வரலாம். திருப்பி நம்ம அதை கொடுக்கும்போது அந்த பூட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு 150 ரூபா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதுவோட நம்ம உள்ளே வைப்பாங்க. எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு. ஃபைனலாக இங்கே வந்தோன்னே செம்மையாக இருந்துச்சு. இந்த பார்க்கில் வரவும் அவ்வளோ தண்ணி பார்க்கவும் அவ்வளோ ஜாலியாக. இந்த வெயிலுக்கு அதுவும் இந்த சம்மர் டைமில் இந்த இவ்வளோ க்ரௌடில் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எவ்வளோ வந்து ஸ்லைடு, எவ்வளோ வந்துட்டு இந்த பலூன்ஸ்லாம் போய் கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த குட்டீஸ்லாம் ஓடுறதோ வைக்கிறதோ பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. ஒரு சில பேர் சொல்கிறாங்க, இயர்லியாக போய் பலூன்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும், நம்மளுக்கு அப்புறம் பலூன்ஸ்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை, நிறையா இருக்குது பலூன்ஸ்லாம். நம்மளுக்கு காலியாக போனாலும் நம்மளுக்கு அந்த ஏர் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம அவசரத்தில் திடீர்னுட்டு நம்ம பிளான் இல்லாமல் சடனாக நம்ம அங்கே போயிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ட்ரெஸ் இல்லையே அப்படின்ட்டு நம்மளுக்கு லாக்கர் கொடுக்குறாங்களா, அந்த இடத்துலையே டிஷர்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு 200 சார்ஜ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதை நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்ட ட்ரெஸ்ஸை கூட நம்ம ரிட்டர்ன் போகும்போது நம்ம போட்டுக்கலாம். இப்போ அப்படியே உள்ளே இங்கே வந்தால் இங்கே நிறைய மேலேருந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நம்ம போய் பெரிய பெரிய ஸ்லைட்ஸ்லாம் நமக்கு அங்கே இருக்குது. பலூன்ஸ் வச்சு மேட்டை வச்சு பண்ணுற மாதிரி. இங்கே அழகாக இந்த கர்வ் மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம நடுவில் போகும்போது 3 சைடில் இருந்து தண்ணி வந்து அது நம்ம நடந்து பார்க்கல ரெயின்போ மாதிரி நமக்கு கீழே தெரியும். இது நல்லா இருந்துச்சு. நான் இங்கே தான் திருப்பி போய்கிட்டு இருந்தேன். இங்கே நிறையா பேர் டான்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துக்கு அப்படியே ரைட் சைடில் நமக்கு ஃபுட் கோர்ட் இருக்குது. நம்ம அங்கேயே வந்துட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் இங்கே வந்துட்டு டொமேட்டோ ரைஸ் தான் வாங்கி சாப்பிட்டோம். அங்கே 70 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு சாப்பாடு.
அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி குற்றாலம் இருந்துச்சு. குற்றாலம் நல்லா ஜாலியாக குளிச்சாச்சு. அங்கே சாரி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. அப்புறம் கடல் அலை வந்துச்சு. அதுவும் எங்க ரெக்கார்ட் பண்ண முடியல. அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக நாங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பார்க் போக ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட்டுட்டு. நாங்கள் இப்போ ட்ரை பார்க் வந்துட்டு என்டர் ஆயாச்சு. இங்கே நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு. ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில ரைட்ஸ்க்கு மட்டும் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த மினி கார் இதுக்கு வந்துட்டு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் போட்டிங், அப்புறம் இந்த புல் அதில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இங்கே இந்த ஒரு புதுசாக இந்த ஒரு இடம் இருந்துச்சு. இங்கே உள்ளே போனால் எங்கே நம்மளுக்கு வழி இருக்குதுன்னே தெரியாமல் வழியை கண்டுபிடிச்சி நம்ம வெளியே வரணும். அந்த மாதிரி இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக எங்கே வழின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் ஃபைனலாக வந்துட்டோம். இதுக்கப்புறம் 70 ஷோன்னு சொல்லி போனோம். செம்மையாக இருந்துச்சு. அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு. ஆனால் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் போங்க எல்லாருமே. ஹாரர் ஹவுஸ் செம்ம பயங்கரமாக இருந்துச்சு. போய் பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறமேல் நாங்கள் வெளியே வந்துட்டு ரைட்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஸ்விங் செயின் சொல்லிட்டு செம்ம ட்ரெண்டிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இங்கே வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்படியே வரலாம். அங்கே ஜெயின் வீல் இருக்குது. இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்காக நிறையா ரைட்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீ தான். ஒரு சிலருக்கு மட்டும்தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு ரோலர் கோஸ்டர் மற்ற எல்லாமே ஃப்ரீ தான். ரோலர் கோஸ்டர் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு முடிஞ்சிடும், சீக்கிரம் முடிஞ்சிடும். இதுவும் குழந்தைங்க ரைடு தான். நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி காட்டியிருக்கேன். இவ்வளோ ஸ்பீடாலாம் போகலை. நான் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் வீடியோ போடணுன்னு காமிச்சிருக்கேன். ஆனால் இந்த ஸ்விங் சேர் வந்துட்டு ஸ்பீடாக தான் இருக்குது. இதை நான் இது பண்ணல. அப்படி மரத்தில் இருக்கிற கிளமையிலலாம் இடிக்கிற மாதிரி செம்ம பயமாக த்ரில்லாக இருந்துச்சு. இது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு கொலம்பஸ் போனோம். இன்னும் நிறையா இருக்குது. நிறையா ரைட்ஸ் இருந்துச்சு. நான் நிறையா அப்படியே ஃபுல்லாக தலைகீழலாம் சுற்றுற மாதிரி, அப்படி போகிற மாதிரி, இப்படி போகிற மாதிரி என்னென்னமோ ரைட்ஸ் இருந்துச்சு. அங்கே ஃபாரஸ்ட் கேவ்னு சொல்லி அங்கே இன்னொன்று இருந்துச்சு. உள்ளே போனால் பாம்பெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. போட்டிங்னா 4 பேருக்கு ரூ. 100 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு போட் ரூ. 100. லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. உள்ளே ஸ்நாக்ஸ்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே எனக்கு டீ, காஃபி, நம்மளுக்கு ஸ்நாக்ஸு, பீட்சா, பர்கர், சாண்ட்விச் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. சிப்ஸு எல்லாமே, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கேயே நம்ம எல்லாம் ஏன்னா டீலாம் நம்மளுக்கு 15 ருபீஸ் தான் நம்மளுக்கு. அதெல்லாம் எனக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு. அஃபர்டபுளாக நம்மளுக்கு கிடச்சிச்சு. லாஸ்ட்டாக மறுபடியும் வந்து இது நல்லா கிளியராக வீடியோ எடுப்போம்னு சொல்லி இதை மினியேச்சராக மறுபடியும் நான் வீடியோ எடுத்துகிட்டு ஃபைனலாக நம்ம வெளியே வந்துட்டு பபாய் சொல்லிவிட்டு வந்தாச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் மதுரையில் பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க. இந்த சம்மருக்கு நல்லா குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.